ஒரு ஆளுங்க இருக்கான். ஃபைல் வாங்கிக்கலாம். அண்ணா ரெடினா? ரெடினா? மைக் ஏத்திக்கணும். அண்ணா என்ன பெட்டிஷன் எதுக்கு வந்திருக்கீங்க? சேலம் மாநகரம் காவல்துறை, சேலம் மாநகர காவல்துறைக்கு உட்பட்டு கிச்சிப்பாளையம் காவல் நிலையத்திலே எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர், மாவட்ட இளைஞர் சங்கத்தினுடைய துணை செயலாளர் தம்பி சரவணன்கரோட அவர் வீட்டு பக்கத்தில் வேலுன்னு ஒருத்தர் அரிசி கடத்திட்டு இருக்காரு. இங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளோடு ஒத்துழைப்போடு துணையோடு அரிசி கடத்துறாரு. அவர் அரிசி கடத்துறாருங்கிறத இவர் தொடர்ந்து சரவணன் வந்து காவல்துறைக்கு புகார் கொடுத்துருக்காரு. ரேஷன் அரிசி கடத்துறாரு. அது சம்மந்தமான பாருங்க புகைப்படம், ஃபோட்டோலாம் எடுத்து வண்டி நம்பர், இந்த வண்டியில் கடத்துறாங்க, இந்த வீட்டில் கடத்துறாங்க அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காரு. இந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. இதை வந்து சரவணன் மேலே பழி வாங்கினுட்டு இந்த வேலு வந்து கீழ் மாவட்டம் ராமநாதபுரத்தில் நீங்கள் வந்து கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் கடையிலேருந்து தான் ரேஷன் அரிசி தொடர்ந்து அங்கே இருக்கின்ற ஒரு 20-30 ரேஷன் கடையில் அரிசியெல்லாம் அவர் வாங்கிட்டு போய் எல்லாம் வெளியே விற்கிறாரு. இது எல்லாத்துக்கும் தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும், ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட அவர் இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு சொத்தும் சேர்த்துருக்காரு. பல 20-25க்கு மேற்பட்ட வீடுகள் அங்கே அந்த சுற்றி பகுதியில் வாங்கியிருக்கிறார். இப்படியாப்பட்ட நபர் மீது அங்கே இருக்கின்ற பொதுமக்கள்லாம் அந்த சரவணன் சொல்கிறாரு. அவங்க சரவணன் காவல்துறை தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும்போது சரவணனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கோடு இப்போ சம்மந்தமில்லாத ஒரு ஊர் பிரச்சனை, பண்டிகை பிரச்சனையில் சரவணன் மேலே வழக்க ஒரு அடிதடி பிரச்சனையாகி, அந்த அடிதடி பிரச்சனையில் சரவணன் தான் இந்த பாதிக்கப்பட்ட என்னை தாக்கினார்னு சொல்லி சரவணன் தம்பிக்கும் வேலுக்கு இருக்கிற பிரச்சனையில் சரவணன் மேலேயும் ஒரு வழக்கை கொடுத்து சரவணனுடைய 15 வயது மகன் அவன் பள்ளிக்கூடம் படிக்கிறான். சித்தப்பா வெட்டுறாங்கன்னு இவர் ஓடுறாரு. சரவணனோட பையன் போய் காப்பாற்றுறதுக்கு போகிறான். அவனும் வெட்டுப்பட்டு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறான். அவன் மீதும் சேர்த்து அந்த வேலின் தூண்டுதலில் அரிசி கடத்தல் வேலின் தூண்டுதல் பேர் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இது சம்பந்தமான காவல்துறை அதிகாரிகிட்ட சேலம் மாநகர காவல்துறை ஆணையர் இடத்துல சந்தித்து புகார் மனு அளித்திருக்கின்றோம். இது உடனடியாக இந்த கடத்தல் கும்பல், அரிசி கடத்தல் கும்பல் வேலு மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அழைத்து வந்து சேலம் மாநகரத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும். மருத்துவர் ஐயா, எங்களுடைய தலைவரான அன்புமணி ராமதாசர் ஆலோசனை பிரிவில் இந்த முதல்ல புகார் கொடுக்குறோம். இந்த நடவடிக்கை எடுக்கலாம், கட்டாயமாக போராட்டம் நடைபெறும். ஆமாம், இது போலீஸோட துணையோடு தான் அந்த வேலுங்கிறவர் நடக்கிறாரு. இது ஏற்கனவே, அதாவது சேலம் மாநகரத்தில் இப்படி தான் சின்ன குற்றவாளிகள் பெரிய குற்றவாளிகளாக மாறுறாங்க. இதே போல தான் ஏற்கனவே ஒரு கொலை, இப்போ இந்த சண்முகன் கொலை வழக்கு நடங்க, அதிமுக பகுதி சேர்ந்த சண்முகன் கொலை வழக்கு, அவர் மொட்டை பெட்டிஷன் நிறைய அவர் மேலே போட்டு லாட்டி சீட் வைக்கிறவனுக்கு காவல்துறை துணை போய் தான் அந்த கொலை நடந்துச்சு. இப்போ அரிசி கடத்தல் கும்பல் இந்த வேலுக்கு ஆதரவாக காவல்துறை போகிறாங்க. அதே சண்முகம் மாதிரியே தான் இந்த மேட்டரும் இது போயிட்டுருக்கு. அதனால் சரவணன் குடும்பத்துக்கு, அவருடைய மகன் மனைவிக்கு பாதுகாப்பு அளிக்கணும். இவங்க மீது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காவல்துறை தான் முழு பொறுப்பு. குறிப்பாக கிச்சிப்பாளையம் காவல் நிலையத்துக்கு உட்பட்டு இருக்குது. இது கடும் நடவடிக்கை எடுக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இந்த கோரிக்கை வச்சிருக்கோம்.